இங்க இடிச்சு போட்ட ரெஸ்ட் ரூம்குள்ள உயிருக்கு போராடிட்டு இருந்த ஒருத்தன் மேல இருந்த ரூலரை கஷ்டப்பட்டு எடுத்து பல்லால கடிச்சு இழுக்கிறான். அடுத்ததா ஒரு சுவிங்கத்தை வாயில போட்டு அதை சாஃப்ட் ஆக்குறான். உடனே அந்த சுவிங்கத்தை ஸ்கேலோட எட்ஜில ஒட்டி வைக்கிறான். அதுக்கப்புறம் அந்த ஸ்கேலை செப்டிக் டேங்க் உள்ள கொண்டு போறான். என்னன்னு பார்த்தா உள்ள அவனோட மொபைல் விழுந்திருக்கும். இந்த சுவிங்கத்தை வச்சு அதை ஆன் பண்றான். அது ஆன் ஆனதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு நம்பிக்கை வரவே ஆரம்பிக்குது. ஆனா ஒரு கையால அவனால கரெக்டா அதை ஆப்ரேட் பண்ண முடியல. 3 டைம் ராங் பாஸ்வேர்ட் போட்டதால மொபைல் ஒரு நிமிஷம் அப்படியே லாக் ஆகிடுது. ஆக்சுவலா அவனோட கையில ஒரு பெரிய இரும்பு ராடு குத்தி இருக்கும். அவனால அசைய கூட முடியாது. சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் போகலன்னா ப்ளீடிங் அதிகமாகி இறந்தே போயிருவான். அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல வச்சிருக்கிற வெடிகுண்டு இன்னும் 1 மணி நேரத்துல வெடிச்சு அந்த இடத்தையே தரமட்டமாக்கிறோம். இந்த என்டையர் ப்ராஜெக்ட்டுக்கு சீஃப் ஆர்கிடெக்ட் இவன் தான். பாம் மட்டும் வெடிச்சதுன்னா இவனோட உடம்பு எப்படி பீஸா போயிடும்னு அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஒரு நிமிஷம் ஆனதும் திரும்பவும் ட்ரை பண்றான். ஆனா சுவிங்கம் மொபைல்லையே ஒட்டிக்குது. இப்போ அவன் பயங்கர டென்ஷன் ஆயிடுறான். ஆனா மனசை கொஞ்சம் அமைதியாக்கிக்கிட்டு அவன் கிட்ட இருந்த கடைசி சிங்கத்தை அந்த ஸ்கேல்ல ஒட்டி இந்த டைம் ரொம்ப கவனமா மொபைல் கிட்ட கொண்டு போறான். அதிர்ஷ்டவசமா அவனோட போன் அன்லாக் ஆயிருது. உடனே சந்தோஷத்துல அவனோட ஒய்ஃபுக்கு ஹெல்ப் கேட்டு கால் பண்ண போறான். ஆனா மிஸ் ஆகி அவனோட பிரதருக்கு கால் போயிருது. உடனே அவனோட பிரதர் கிட்ட அவனோட சிச்சுவேஷனையும் லொகேஷனையும் சொல்லி சீக்கிரமா வர சொல்றான். அவனோட பிரதர் போலீஸ் கிட்ட ஹெல்ப் கேட்டியான்னு கேட்டுட்டு சரி நான் வர்றேன்னு சொல்றான். அங்க கொஞ்ச நேரத்துல பிரதரோட கார் சத்தத்தை கேட்டதும் சத்தம் போட்டு ஓங்கி அடிச்சு ஹெல்ப்புக்காக கத்துறான். அவனோட பிரதர் இவனை காப்பாத்துவான்னு பார்த்தா அவன் இருந்த பாத்ரூமை சுத்தி ஒரு கிரீன் கலர் தார்பாயால யாருக்கும் தெரியாத மாதிரி மூடி போட்டுட்டு போயிடுறான். அவன் ஏன் இப்படி பண்றான்னு எதுவும் புரியாம பயத்திலையும் குழப்பத்திலையும் உறைஞ்சு போயிருக்கான். அந்த டைம்ல வெளியே லவுட் ஸ்பீக்கர்ல பாம் வெடிக்கிறதுக்கான கவுண்ட் அவனை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நேரம் குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ மேல இருந்த ஒரு பாக்ஸ் அவனோட கண்ணுல படுது. உடனே ரொம்ப கஷ்டப்பட்டு உடம்ப வளைச்சு அந்த பாக்ஸை கீழே தட்டி விடுறான். அதுக்குள்ள இருந்த ஒரு சின்ன அயன் டூலை எடுத்துக்கிறான். அதை வச்சு மேல தொங்கிட்டு இருந்த லாக்கை ஓபன் பண்ணிடுறான். உடனே அந்த ரெஸ்ட் ரூமோட டோரை கஷ்டப்பட்டு காலால தள்ளி அதுக்கு இடையில அந்த ஸ்கேலை வச்சு க்ளோஸ் ஆகாம பிளாக் பண்ணி வைக்கிறான். அதுக்கப்புறம் அவனோட ஃபேண்ட்டை கலட்டி ஒரு சுத்தில வச்சு லைட்டரால அதை கொளுத்துறான். அதுக்கப்புறம் அதை அப்படியே தூக்கி வெளியே போடுறான். அந்த ஸ்மோக்கை பார்த்துட்டு யாராவது ஹெல்ப்புக்கு வருவாங்கன்னு நினைக்கிறான். ஆனா புகை எல்லாம் உள்ள வந்து அவனை மூச்சு திணற வைக்குது. உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம பக்கத்துல செப்டிக் டேங்க்ல இருந்த கழிவு நீரை ஹெல்மெட்டால கோரி ஊத்தி அந்த தீயை அணைக்க ட்ரை பண்றான். பாம்பு வெடிக்க இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது. இவன் தப்பிப்பானா இல்லையான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.